கத்த தந்த வாக்குகளை நம்பி இருப்பதால நான் ஏசப்பாவின் பிள்ளை, பயமே எனக்கு இல்லை. கத்த தந்த வாக்குகளை நம்பி இருப்பதால தண்ணீரை கடக்கும் போது என்னோடு இருப்பாரே, அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பேனே. ஏசாயா 43:2 தான் பார்த்தேனே, கத்தர் எனக்கு தந்த வாக்குகளை பார்த்தேனே. இல்லை இல்லை பயமே எனக்கு இல்லை, நான் ஏசப்பாவின் பிள்ளை, பயமே எனக்கு இல்லை. இல்லை இல்லை பயமே எனக்கு இல்லை, கத்தர் என்னோடு இருப்பதாலே பயமே எனக்கு இல்லை. என்ன குட்டி பிள்ளைங்களா, பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? நல்லா இருந்ததா? இப்போ அந்த பாட்டுக்கு சூப்பராக ஆக்ஷன் பண்ண வின்னி, ஜெனி, ஜோ கிருஷ்ணா, ஷாரன் எல்லாரும் வந்து இப்போ என்ன செய்ய போகிறாங்க, ஆக்ஷன் பண்ண போகிறாங்க. அவங்களோட சேர்ந்து நீங்களும் என்ன செய்யணும், சூப்பராக ஆக்ஷன் பண்ணணும். எல்லாம் ரெடியாக இருக்கிறீங்களா? ஓகே, சூப்பர். ஏசப்பாவின் பிள்ளை, பயமே எனக்கு இல்லை. கத்த தந்த வாக்குகளை நம்பி இருப்பதால நான் ஏசப்பாவின் பிள்ளை, பயமே எனக்கு இல்லை. கத்த தந்த வாக்குகளை நம்பி இருப்பதால தண்ணீரை கடக்கும் போது என்னோடு இருப்பாரே, அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பேனே. ஏசாயா 43:2 தான் பார்த்தேனே, கத்தர் எனக்கு தந்த வாக்குகளை பார்த்தேனே. இல்லை இல்லை பயமே எனக்கு இல்லை, நான் ஏசப்பாவின் பிள்ளை, பயமே எனக்கு இல்லை. இல்லை இல்லை பயமே எனக்கு இல்லை, கத்தர் என்னோடு இருப்பதாலே பயமே எனக்கு இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் கிருபையின் ஊழியங்கள் சார்பிலே வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை, இந்த நாளிலே என்னுடைய அனுபவ சாட்சியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். 1963 ஆண்டு நாகர்கோவிலிலே பிறந்தேன். என்னுடைய பெயர் பாலா ஜோசபின். என்னுடைய பெற்றோர், என்னுடைய தாயார் அரசாங்கத்திலே வேலை பார்த்தார்கள். என்னுடைய தகப்பனார் நாகர்கோவிலில் உள்ள டயோசிசன் பிரஸிலே ஃபோர்மனாக வேலை பார்த்தார்கள். என்னுடன் பிறந்தது ஒரு தங்கை. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே 10 வயது வரைக்கும் என்னுடைய பாட்டி வீட்டிலே நானும் என்னுடைய தங்கையும் ஒரு கிராமத்திலே வளர்ந்தோம். என்னுடைய சித்தியும் என்னுடைய பாட்டியுமாக இணைந்து எங்களை ஆவிக்குரிய பிரகாரமாகவும் எங்களுடைய சரீர பிரகாரமாகவும் எங்களை நன்றாக வளர்த்தார்கள். சிறு வயதிலிருந்தே ஆலயத்துக்கு செல்லுதல், பிபிஎஸ்ல கலந்து கொள்ளுதல், சிறுவர் பணிகளுக்கு கடந்து செல்வதிலே எங்களை உற்சாகப்படுத்தினார்கள். அதிலிருந்து கர்த்தருடைய கிருபை எங்களோடு கூட இருந்தபடியினாலே வேத வசனங்களை கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டினார். 10 வயதுக்கு பிறகு 11வது வயதிலே என்னுடைய தகப்பனாரோடு கூட வந்து நாகர்கோவிலே எங்களுடைய சொந்த வீட்டிலே நாங்கள் வசித்து வந்தோம். என்னுடைய தாயார் வெளியூரில் வேலை பார்த்தபடியினாலே என்னுடைய தகப்பனாருக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செய்வதற்கும் சிறு வயதிலிருந்தே சமையலை கற்றுக்கொள்வதற்கும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டினார். நானும் என்னுடைய தங்கையுமாக இரவு வேளையிலே குடும்ப ஜெபத்தை பண்ணுவோம். என்னுடைய தகப்பனார் மிகவும் கண்டிப்பானவர்களாக இருந்தபடியினாலே நாங்கள் குடும்ப ஜெபம் ஒரு நாள் பண்ணாவிட்டாலும் அவர்கள் எங்களை நீங்கள் ஜெபம் பண்ணவில்லை என்று சொல்லி எங்களை கடிந்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பனை தந்ததற்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். வேதவசனம் சொல்லுகிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. பூமியை பார்க்கலும் எவ்வளவு என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறதோ அதே போல உங்களை குறித்து என் நினைவுகளும் வழிகளும் உயர்ந்திருக்கிறது என்று சொன்ன வேத வசனத்தின்படியாக தேவன் எனக்கு படிப்படியாக நல்ல கல்வியை தந்தார். என்னுடைய ஹையர் செகண்டரி படிப்பை முடித்ததான நாட்களிலே கர்த்தர் அந்த நாட்களிலே என்னை ரட்சித்தார். 81வது ஆண்டு நாகர்கோவிலில் உள்ள புனித சிலுவை கல்லூரியிலே நான் என்னுடைய இளங்கலை படிப்பை படிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். அந்த நாட்களிலிருந்தே நான் ஒரு சண்டே ஸ்கூல் ஆசிரியராக என்னுடைய ஆலயத்திலே நான் அந்த ஊழியத்தை நிறைவேற்றினான். ஆனால் கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருந்தார். இந்த ஊழியம் மாத்திரம் உனக்கு அல்ல, இது மட்டும் போதாது என்று சொல்லி, அதனாலே நான் இன்னும் ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு கடந்து செல்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு ஒரு பேராசிரியை தந்தபடினாலே அவருடைய வழிகாட்டுதல் படியாக அவிதமாக முகாம்களுக்கு
சிறுவர் ஊழியங்களுக்கு கடந்து செல்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டினார். என்னுடைய முதுகலை படிப்பை நாகர்கோவிலில் உள்ள ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரியிலே படிக்கவும், நான் அந்த படித்த நாட்களிலே அதோடு கூட இணைந்து ஒரு ஹிந்தியையும் கற்றுக்கொள் இலவச ஹிந்தி பயிற்சி நிலையத்திலே ஹிந்தியையும் கற்றுக்கொள்வதற்கு எனக்கு கிருபை பாராட்டினார். இந்த நாட்களிலே நான் எப்படியாவது ஒரு மிஷனரியாக கடந்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்தேன். கர்த்தர் அந்த நாட்களிலே என்னோடு கூட வேத வசனங்கள் மூலமாக அதிகமாக இடைப்பட்டு கொண்டே இருந்தார். ஒரு நாள் என்னுடைய ஆலயத்திலே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே ஒரு முஸ்லிம் சகோதரர் செய்தி கொடுப்பதற்காக கடந்து வந்தபோது, அவர் செய்தி கொடுத்து கொண்டிருக்கும் போது வேத வசனங்களை வாசிக்க சொன்னார். நானும் வேத வசனங்களை வாசித்து கொண்டிருந்தேன். அப்போது வெளிப்படுத்தல் 3:8 வசனத்தை வாசிக்கும் போது அவர் இந்த வசனம் உனக்கு தான் என்று சொன்னார். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லி. ஒருவேளை அந்த நாட்களில் அதை நான் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. என்னுடைய பெற்றோர் எப்படியாவது நான் வேலை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவங்க என்னை உற்சாகப்படுத்தினதினாலே எப்படியாவது பிஎட் படிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார்கள். ஆனால் என்னுடைய உள்ளத்திலே ஒரு போராட்டம், ஆண்டவரே உன்னுடைய ஊழியத்திற்கு என்று சொல்லி என்னை நீர் அழைக்கிறீர் என்று சொன்னால் நான் ஏன் இந்த பிஎட் கல்வியை படிக்க வேண்டும், அது வேஸ்ட் தானே என்று சொல்லி நினைத்தேன். ஆனால் அன்பானவர்களே, கர்த்தர் எனக்கு அந்த கல்வியையும் கொடுத்தார். ஒரு 4 வருடங்கள் நான் ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளியிலே நான் பணியாற்றுவதற்காக ஒரு ஹிந்தி ஆசிரியையாகவும் மற்ற பாடங்களை எடுப்பதற்கும் கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டினார். அதன் பிற்பாடு என்னுடைய வாழ்விலே கர்த்தர் அநேக ஆவிக்குரிய வாழ்விலே உயர்வுகளை தந்தார். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். அது மாத்திரமல்ல, நல்ல ஒரு ஜெப குழுவை எங்களுடைய ஆலயத்திலே கர்த்தர் தந்தார். நல்ல ஆவிக்குரிய சகோதரிகளோடு கூட இணைந்து ஜெபிக்கக்கூடிய பெரிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருந்தார். அன்பானவர்களே, என்னுடைய அந்த படிப்பின் நாட்களிலே என்னுடைய வேலைக்காக என்னுடைய தகப்பனார் அதிக முயற்சி எடுத்தார்கள். என்னுடைய பெயர் டயசிஸிலே 2வது லிஸ்டில் இருந்தது. என்னுடைய தகப்பனார் நான் கல்லூரியிலே வேலை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அதிக முயற்சி எடுத்தார்கள். அதே வேளையில் என்னுடைய திருமணத்துக்கான முயற்சியும் எடுத்துக்கொண்டிருந்தார்கள். நான் ஆண்டவரிடத்தில் ஒரு காரியத்தை சொன்னேன், ஆண்டவரே என்னை ஒரு ஊழியத்திற்கு அழைப்பீர் என்று சொன்னால் நான் தாராளமாய் வருகிறேன். ஆனால் என்னுடைய பெற்றோரோடு கூட நான் பேச முடியாது. அவர்கள் சாதாரண கிறிஸ்தவ அனுபவம் மாத்திரம் உள்ளவர்கள். அதே நேரத்தில் எனக்கு வேலையை கொடுப்பீர் என்று சொன்னால் நான் ஒவ்வொரு வருடமும் என்னுடைய கரங்களை கொடுக்கிற பிள்ளைகளை உமக்கு நேராய் வேத வசனத்தின் மூலமாய் நடத்துவேன் என்று சொல்லி தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணினேன். தேவனோடு கூட அப்படியாக என்னுடைய வாழ்க்கை கடந்து கொண்டிருந்த வேளையிலே அருமையான சகோதரர் தூத்துக்குடியிலே பொற்செல்வன் ஆசீர் கிருபையின் ஊழியங்களை வாரும் என் நேசரே வயல்வெளியில் போய் கிராமங்களில் தங்குவோம் என்கிற அந்த உன்னத பாட்டு 7:11 வசனத்தின் தரிசனத்தின் அடிப்படையிலே கிராமங்களிலே ஊழியங்களை தன்னுடைய கல்வியை முடித்து MA படிப்பை முடித்து ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருந்த அருமையான சகோதரரோடு கூட கர்த்தர் என்னை இணைப்பதற்கு சித்தம் கொண்டதினாலே 1991 ஆண்டு டிசம்பர் 26வது நாள் எங்களுடைய திருமணம் நடந்தது. அந்த நாட்களிலே நாங்கள் தூத்துக்குடி பட்டணத்திலே இருந்தோம். அதன் பிற்பாடு தேவனுடைய தரிசனம் கிராம ஊழியங்களாக இருந்தபடியினாலே பெரியநாயகபுரம் கிராமத்திலே வந்து குடியிருக்கவும் அலுவலகத்திலே இணைந்து செயல்படவும் கர்த்தர் கிருபை பாராட்டினார். கர்த்தருடைய கிருபையினாலே அருமையான 2 ஆண் குழந்தைகளை கர்த்தர் கொடுத்தார். இந்த நாட்களில் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கர்த்தர் கொடுத்து நல்ல மேன்மையும் உயர்வுகளையும் தந்து மூத்த மகனுடைய திருமண வாழ்வையை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். இளைய மகன் இந்த நாட்களில் ஊழியத்தில் அவன் தேவனால அழைக்கப்பட்டதுனால முழு நேர ஊழியத்தில் இணைந்து செயல்படுவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். இவ்விதமாக கர்த்தர் எங்களோடு கூட இருந்து நிறைவேற்றி வருகிறார். சகோதரருடைய பிரதிஜ்ஞையின் பேரிலே கர்த்தருடைய ஊழியத்தில் வேத வசனங்களின் அடிப்படையிலே நிறைய காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். ஆரம்பத்தில் எனக்கு 2 ஜெப குழுக்களை கர்த்தர் தந்தார். ஃபிஷரிஸ் காலேஜிலேயும் இன்னும் ஒரு கல்லூரியிலேயும் உள்ள மாணவிகளுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்காக கடந்து செல்ல கர்த்தர் கிருபை பாராட்டினார். தொடர்ந்து சிறுவர் ஊழியங்கள் வாலிபர்களுக்கு மத்தியிலே கிராமங்கள் 12 மாவட்டங்களிலே கால் மிதித்து தமிழகத்திற்காக ஜெபிக்கவும் தேவனுக்காக ஓடவும் செயல்படவும் கிருபை பாராட்டின தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் கிருபையின் ஊழியங்களின் சார்பாக வாழ்த்துகிறேன். கிருபையின் ஊழியமானது 1987 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு ஆலயம் இல்லாத கிராமங்களில் கிறிஸ்துவுக்காக ஆலயங்கள் எழும்ப வேண்டும் என்கிற தரிசனத்தோடு நடைபெற்று வரும் மிஷனரி பணியாகும். இப்பணி தற்போது தமிழகத்தில் 11 மாவட்டங்களில் 54 பணித்தலங்களில்
100க்கும் மேற்பட்ட மிஷனரிகளை கொண்டு நடைபெற்று வருகிறது. இதுவரை 33 இடங்களில் ஆலயங்கள் கட்டப்பட்டு சுமார் 100 இடங்களில் ஆராதனை குழுக்கள் நடைபெற்று வருகிறது. இதன் இணைப்பணியான ஆத்தும ஆதாயக இளைஞர் இயக்கத்தின் மூலம் மாணவர், சிறுவர், வாலிபர், பெண்கள் மத்தியில் அவர்களின் ஆவிக்குரிய, சரீர, சமூக முன்னேற்றத்திற்காக சிறப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதி VBS பணியாகும். 1996ஆம் ஆண்டு வரை இப்பணி அழைக்கப்படுகின்ற ஆலயங்களுக்கு சென்று VBS பணி நடைபெற்று வந்தது. தேவன் தந்த தரிசனத்தின்படி 1996ஆம் ஆண்டு முதல் ஆலயமில்லாத கிராமங்களில் இதுவரை இயேசுவை அறியாத சிறுவர்களுக்கு VBS நடத்த திட்டமிடப்பட்டு ஆலயமில்லாத கிராமங்களில் VBS பணி ஆரம்பிக்கப்பட்டது. 1996ஆம் ஆண்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆலயமில்லாத 3 கிராமங்களிலும், விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு கிராமத்திலும் VBS நடைபெற்றது. 1997ஆவது ஆண்டில் 13 ஆலயமில்லாத கிராமங்களிலும், 2001ஆம் ஆண்டில் 103 ஆலயமில்லாத கிராமங்களிலும், தற்போது 550க்கும் மேற்பட்ட கிராமங்களிலும் VBS பணி விரிவடைந்துள்ளது. VBS பணி மூலம் ஆலயமில்லாத கிராமங்களில் சிறுவர் ஊழியம், வாலிபர் ஊழியம், வீட்டு ஜபக்குழுக்கள் நடைபெற்று விருதுநகர் மாவட்டத்தில் என் திருவேங்கடபுரம், புல்லக்கவுண்டன்பட்டி மற்றும் அப்பனேரி கிராமங்களிலும், திருப்பூர் மாவட்டத்தில் சாந்திப்பாளையம் என்கிற இடத்திலும் ஆலயம் கட்டப்பட்டு வளர்ந்து வருகிறது. மேலும் இந்த ஊழியங்களின் மூலம் ஊழியர்களையும் மிஷனரிகளையும் நமது ஊழியத்தில் தேவன் எழுப்பியுள்ளார். சிறுவர் ஊழியம் மூலம் பிராந்தியம் வாரியாக 13 பிராந்தியங்களில் சிறுவர் முகாம்கள் நடைபெற்று வருகிறது. ஆலயமில்லாத ஒரு கிராமத்தில் VBS நடத்த ரூபாய் 5000 செலவாகிறது. ஆலயமில்லாத ஒரு கிராமத்தில் சிறுவர் முகாம் நடத்த ரூபாய் 20000 செலவாகிறது. கிருபையின் ஊழியங்கள் மூலம் நடைபெறும் VBS மற்றும் சிறுவர் முகாம்களுக்காக ஜெபிக்கவும் அதை நடத்த பொறுப்பெடுத்துக் கொள்ளவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் B. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.